அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி பேரும்பம் 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 ஓம் மான்றகளே உணர்ந்து கொள்ளுங்கள் அண்டத்திலிருந்து பிண்டத்திற்கும் மான்றகளே இன்று நவராத்திரி நவராத்திரி என்று இன்று முடிகின்றதல்லவா 9வது நாள் அங்கே அசுரனை கொன்ற நாள் ஆனால் அம்மன் வந்து அசுரனை கொல்லுகின்றான் ஆனால் இன்று நவராத்திரியில் என்ன நடக்கிறது சரியை கிரியை யோக ஞானம் இல்லையல்லவா திருமூலர் அங்கே எழுதி சென்றார் சிதம்பர கோயிலில் அங்கே 72 நாடியும் பவுனாடி யானியில் அடித்தார் அங்கே ஓடு போட்டார் 21 சுவாசமும் பவுன் என்று சொல்லி அங்கே மனமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லி அங்கே ஆனந்தமய கோஷம் பிரணய கோஷம் அந்த 4 கவசத்தையும் அங்கே தவம் செய்யும் போதே அன்னமய கோஷம் வருது அந்த அன்னத்தை உண்ணுவதுதானே இன்று நவராத்திரியில் கல்வியா செல்வமா வீரமா கல்வியா செல்வமா வீரமா என்று இன்று அம்மன் அசுரனை கொண்டவுடன் சக்தியோடு இருக்கின்றீர்கள் அல்லவா ஆனால் இன்று நவராத்திரி முடிந்தாலும் நாளை உங்களுக்குள்ளே இங்கே அங்கே சனீஸ்வரன் இருக்கிறது புரட்டாதி சனி பூஜை இங்கே 3ஆம் நாள் வருது சனிக்கிழமை பூஜை அடுத்த வாரம் அதுக்கடுத்தவர் 4ஆம் வாரம் புரட்டாதி சனி முடியுதல்லவா ஆனால் நவராத்திரி முடிந்தாலும் உங்களுக்குள்ளே சனீஸ்வரன் என்ற அந்த பிரச்சனை முடியவில்லை அல்லவா இதைத்தான் திருமுறள் அழகாக அங்கே உங்களுக்கு சொல்லி சென்றார் மீண்டும் இங்கே வந்து சக்தி யோதி ஞான உபதேசத்தை இங்கே வந்து சொல்லுகின்றார் ஈசனான மனிதனை ஈசன் நிலை நிறுத்த வேண்டும் நெத்திக்கண்ணில் இங்கே இருக்கும் 64 கலையும் பூர்த்தியாக வேண்டும் மூலாதார கலை பூர்த்தியாக வேண்டும் சுவசித்தான கலை பூர்த்தியாக வேண்டும் மணிப்புர கலை பூர்த்தியாக வேண்டும் அனகாதம் பூர்த்தியாக வேண்டும் விசுத்தி பூர்த்தியாக வேண்டும் அது சதா கலை வளர வேண்டும் சதா சிவம் போல் அங்கே இருக்க வேண்டும் ஈசனை போல் இருக்கவில்லை என்றால் உங்களுடைய நவராத்திரியில் இருக்கும் கல்வி செல்வம் வீரம் உங்களுடைய ஆணவம் கண்மம் மாயை அந்த ஞானத்தை குடிக்கும் போதுதானே வரும் இன்று 14-18 வருஷம் ஆகிறதல்லவா இங்கே மலேசியாவில் அனைத்து ஆலயங்களிலேயும் வைக்கும்படியும் அனைத்து ஆலைகளிலும் தவம் இல்லை நவராத்திரி வைத்தாத்தானே 9 நவக்கிரகங்கள் என்றால் பூமாதேவி அங்கே இயங்குகிறது 9 நவக்கிரகங்களோடு சூரியனின் சந்திரன் முழுமையாகி இப்போது நியூசிலாந்தில் ஓசோன் லேயர் அங்கே கிழிந்திருக்கல்லவா ஆனால் உங்களுடைய முதுகு தண்டு இருக்கும் சக்கரங்களை இயங்க வேண்டும் இன்று தவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எல்லோரும் தவம் இருக்கும் போது உங்கள் ஆதார சக்கரம் இயங்கி சதாக்களை மேந்து அங்கே சதாசிவம் போல் இருக்கும் போதே உன்னுடைய 9 சக்கரங்களும் கனிய வேண்டும் அதனால் தானே 21 சுவாசம் மூலாதாரம் 600 சுவாசம் சுவசித்தான 6000 சுவாசம் மணிப்புர 6000 சுவாசம் அனகாதம் 6000 அங்கே விசுத்தி 1000 நெத்திக்கண் 1000 சதாக்கள 1000 இந்த 21 சுவாசம் பவுன் அல்லவா அது பவுன் போல் இருந்தார் நந்தீஸ்வரன் நந்தி 5000 ஆண்டுக்கு பவுன் போலண்டே உடம்பு இருப்பதென்றால் பவுன் 5000 ஆண்டு உட்காமல் இருந்த நந்தீஸ்வரன் என்றால் பவுன் அல்லவா உன்னுடைய மூச்சு காத்து பவன் ஒரு நாளைக்கு 21 சுவாசத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் அந்த சுவாசத்தை சூரிய காத்தில் எடுத்துத்தான் நீங்க வாழுறீர்கள் ஆனால் சக்தி யோஜனம் எடுத்தவர்கள் 5 வாட்டி தவம் இருக்கும் போது அண்டத்திலிருந்து வாசி காத்தில் வாழுகிறார்கள் வாசி காத்தில் எடுக்கும் போது 21 சுவாசங்களும் எடுக்க வேண்டும் மூலாதாரம் 600 சுவாசம் எடுக்க வேண்டும் தவம் செய்து வாசி காத்து சூரிய காத்தில் இல்லை சுவசித்தான சக்கரம் 6000 சுவாசம் அண்டத்திலிருந்து எடுக்க வேண்டும் மணிப்புர சக்கரம் 6000 சுவாசம் நீங்கள் அண்டத்திலிருந்து எடுக்க வேண்டும் அதே மாதிரி உங்களுக்குள்ளே அனகாத சக்கரம் 6000 சுவாசம் அண்டத்தில் எடுக்க வேண்டும் நெத்திக்கண் 6000 சுவாசம் அண்டத்திலிருந்து எடுக்க வேண்டும் சதாக்களை மெலந்தவுடன் அண்டத்திலிருந்து பிரம மண்டலத்து வெளியிலிருந்து உங்களுக்குள்ளே இறங்குதல்லவா அங்கே உன் மூச்சு மாறுகிறது மெல்ல மெல்லவாக மூச்சு மாறி 0க்கு 64 கலை வரும்போது 16 செல்வம் வருதல்லவா
இன்று கல்வியா செல்வமா வீரமா அந்த 16 செல்வம் எடுக்கும் போது 21 பவுன் அல்லவா. அதைத்தான் திருமூலர் 72 நாடி மடித்து தவத்தோடு 3000 ஆண்டு வாழ்ந்து 3000 அங்கே எழுதப்பட்ட திருமுறை இப்படி நீங்கள் இயங்கவில்லை. இப்போ மீண்டும் வந்து உங்கள் சதாக்களையை துறக்க வச்சு அங்கே உங்களுடைய சக்கரங்கள் இயக்கி நடந்து கொண்டு நடமாடும் கோயிலாக மலேசியாவில் வந்து இங்கே விநாயகர் கோயில் பக்கங்கோரால் வந்து இந்த நவக்கிரகத்தில் 26 சுவாசத்தையும் வைத்து அங்கே மலேசியாவில் கோயில் சுங்கப்பு சிவன் கோயிலில் வைத்தும். ஆனால் நவக்கிரகம் இல்லை சுங்க சிவன் கோயிலில் அல்லவா. சிவன் கோயில் ஏன் நவக்கிரகம் இல்லை? அங்கே நீங்கள் போனால் நவக்கிரகம் இருக்காது மலேசியாவில் அந்த கோயிலில். ஏனென்றால் சிவன் இருக்கும் போது எல்லோரும் தவம் இருக்கும் போது அங்கே வைத்துத்தானே மண்டபத்தை கட்டி தவத்தை செய்துவிட்டு வந்தால் இப்போ அங்கே தவமும் இல்லை. ஆலயத்தில் இங்கே சக்தி ஜோதி ஞானபூசன் நடப்பதும் இல்லை. எல்லா ஆலயங்களும் மீண்டும் பழையபடி இந்த நவராத்திரி முடிந்தவுடன் எல்லா ஆலயத்தின் 5 கால பூசையிலும் தவம் இருக்க வேண்டும், தவத்தை வைக்க வேண்டும், எல்லோரும் ஞானக்கண் துறக்க வேண்டும், 16 செல்வமும் எடுக்க வேண்டும். அப்போதுதான் கல்வியா செல்வமா வீரமா சனீஸ்வரன் பிரச்சனை இருக்காது. எல்லா பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நாளும் தவம் செய்தால் உடம்பில் இருக்கும் 72,000 பவுன் நாடி போல் இருக்க வேண்டும். நீங்கள் சுவாசிக்கும் காலம் அண்டத்திலிருந்து 0வில் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே உங்கள் தவம் செய்யும் போது 1 நிமிஷத்துக்குள் 5 சுவாசமும், சில பேருக்கு 15 நிமிஷம் ஓடிக்கொண்டிருக்கும். 1 நிமிஷத்துக்கு 15 சுவாசம் என்றால் 16 காற்றை அடக்க வேண்டும். ஆனால் சக்தி ஜோதி ஞானகோஷம் எடுத்தவர்களும் தவம் இருப்பவர்களுக்கு மூச்சு மெதுவாக குறைந்து அண்டத்தில் இருந்து அங்கே 10 சுவாசம் எடுப்பார்கள். அப்ப அதனால் 5 சுவாசத்தில் இருக்கும். ஆனா 5, 6, 7, 8, 9, 10, 11, 16 என்று சொல்லி அங்கே நீங்க 14 0க்கு கொண்டு வரும்போது நீங்கள் 15ஐயும் அடக்கும் போது 16 கலையையும் 64 கலையும் இங்கே நெத்தியில் அடங்கும் போதே இந்த தவத்தில் இருக்க வேண்டும் அல்லவா. என்னுமே எந்த ஆலயங்களுமே இந்த தவத்தை வைக்கவில்லை. இதனால் ஓடி செல்லுங்கள். இந்த முறையாவது இந்த நவராத்திரி முடிந்தவுடன் எல்லோரும் தவத்தில் குந்தினீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் தவத்தில் குந்தும் போது உங்களுடைய அன்னமய கவசம் முழுமையாகும், ஆனந்தமயம் இருக்கும். ஆனால் நீங்களோ இதுவரையாச்சு இதை நீங்கள் மூடி மறைக்கிறீர்கள். சிதம்பர ரகசியத்தையும் மறைக்க தேவையில்லை அல்லவா. அதன்படி நீங்கள் ஆலயத்தில் எல்லோரும் தவத்தை வையுங்கள். இந்த நவராத்திரியோடு தவம் இருந்தால்தான் கல்வி செல்வம் மாற்றம் நடக்கும். இங்கே நியூசிலாந்தில் ஒவ்வொரு நாளும் 9 வாரம் வந்தவர்களுக்கும் சக்கரங்கள் துறக்கப்பட்டு அவர்களுக்குள்ளே மாற்றம் அடைந்திருக்குது அல்லவா. இன்று இங்கே தவம் இருக்கின்றார்கள். அதே போல் ஆலயங்களில் நியூசிலாந்தில் இல்லை, மலேசியாவிலே இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம். அதே மாதிரி முழு உலகம் எங்குமே இந்த தவத்தை வைக்க வேண்டும். தூளிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அதனால் உலகம் அங்கே என்ன நடக்குது? உங்களுடைய நவக்கிரக பிரச்சனையினால் உங்கள் முதுகு தண்டில் ஓடும் சக்கரங்களும் 9 சரியாய் இயங்கிவிட்டால் உங்களுக்குள்ளே என்ன நடக்குது என்றால் பூமாதேவியில் சுனாமி வேக்கனோ அன்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டும். நிலநடுக்கம் வராது, இயற்கையில் மாற்றம் வராது. இயற்கையை சுவாசிக்கின்றோம். இன்று சூடு மலரும் போது பூமியில் இருந்து உள்ளுக்கு சூடு வருகிறது. சூரிய காத்தில் வருகிற சூடை பூமியில் அங்கே அண்டத்தில் இயங்கி பூமாதேவிக்குள்ளே மண்ணுக்குள்ளே பஞ்சபூதம் மாறுறது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். உங்களுடைய பஞ்சபூதத்தை மாற்ற வேண்டும். இப்போது நீங்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை பஞ்சபூதத்தை இனத்தை இப்படி பிடிக்கும் போது தவம் இருக்கும் போது இப்படி பிடிக்கிறீர்கள். பரமிஞ்ச் முடிச்சவுடன் ஆணவம் கண்மம் மாயே என்று திருநூறை போடுறீர்கள். சந்தனை பொட்டை வைக்கிறீர்கள். அங்கே தீர்த்தம் குடிக்கிறீர்கள். பிற்பாடு உங்கள் உடம்பில் இருக்கும் மனத்து சக்கரம் இயக்குவதில்லை. நீங்கள் உணவை உண்டு விட்டு சென்று விடுவீர்கள். ஆனால் தவம் இருந்து அண்டலத்திலிருந்து அந்த அமுதத்தை குடிக்கவனும் கெங்கை அமுதத்தை. அதுதான் இன்று இனிமேல் எல்லாருமே அந்த அமுதத்தை குடியுங்கள். பேரும்பம் பேரும்பம் பேரும்பம்.